ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் ஓப்பன் ஆனாலும் இந்த லோயர் பாயிண்ட் பாருங்கள் 25,320க்கு போயிருந்தது. அங்கேருந்து புல்பேக் ஆனது. இதோட ஹையர் பாயிண்ட் பாருங்கள் 25,545 வரைக்கும் வந்திருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது 25,492.3 க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 17 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் லோயர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல புல்பேக் எடுத்து மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டேட்டா அடிப்படையில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இது நாளைக்கான ப்ரொடிக்ஷனும் கிடையாது, இது ட்ரேடிங்கான டிப்ஸும் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டும் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயமே ஒரு புரிதலுக்காக மட்டும்தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷாக டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம். நிஃப்டியில் பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 3 லட்சம் சம்திங் கான்டாக்ட் வந்து ரேட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு பாருங்கள் 9 லட்சம் சம்திங் கான்டாக்ட் ரேட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது புட் ரைட்டரை விட கால் ரைட்டர் தான் 175% இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா புட் சைடு அதிகமான ரைட்டர் இன்றைக்கி காலையில் உள்ளே வந்ததுனால மார்க்கெட் நல்லா புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கும் அடுத்தபடியாக நம்மளோட பையர் குவான்டிட்டி அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் குவான்டிட்டி தான் 48% அதிகமாக இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா பையர் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க இன்றைக்கி. அதுக்கும் அடுத்தபடியாக ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,500 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 72,000 சம்திங் கான்டாக்ட் மட்டும்தான் ரேட்டிங் இருந்திருக்கு. ஆனால் இதுவே புட் சைடு பாருங்கள் 25,300 புட் ஆப்ஷனில் 1,05,274 கான்டாக்ட் ரேட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டராக நம்ம வரிசையாக பார்க்கும்போது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்க்கும்போது புட் ஆப்ஷனில் தான் ரொம்ப அதிகமான ரேட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா சொல்லுது. அடுத்ததாக பையர் அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது செல்லரை விட பையர் தான் 48% அதிகமான குவான்டிட்டி பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டி கொடுக்குது. அதேமாதிரி ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் சைடாக புட் சைடான்னு பார்க்கும்போது புட் சைடு தான் ரொம்ப அதிகமான ரேட்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதை ட்ரெண்டிங் ஒயில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஒய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கிராஃபை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது பாருங்கள். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருந்திருக்காங்க, புட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க. ஒரு 10:15 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புட் ரேட்டு அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 11:15க்கு மேலே 11:30 மணிக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. கால் ரேட்டு வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க, புட் ரேட்டு ஹெவியாக உள்ளே வராங்க. 11:30க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிற வரைக்குமே புட் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. கால் ரேட்டு பாருங்கள் தொடர்ந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 hour அல்லது ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பொசிஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரெண்டு சைடுமே எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத இந்த கிராஃப் மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக இந்த இடத்துல ட்ரெண்டிங் ஒய் டேட்டா மூலிமா நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கிராஃபில் பார்த்தோமோ அதே கண்டென்ட் தான். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. தொடர்ந்து என்ன டைம் வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 11:27 வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் டேட்டா அடிப்படையில் சொல்லுது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இந்த டேட்டா அடிப்படையில் சொல்லுது. சேம் அதே கண்டென்ட் தான் இந்த கிராஃப்லையும் பார்க்குறீங்க, கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே கண்டென்ட் தான் இந்த சார்ட்லையுமே பார்க்குறீங்க. பாருங்கள், உங்களுக்கு 11 மணிக்கு மேலே தான் கிராஸ் ஓவர் நடக்குது. இது ரொம்ப நல்ல டேட்டா நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் ட்ரெண்டிங் ஒயில் பார்க்கும்போது டேட்டா அடிப்படையிலையுமே உங்களுக்கு பாருங்கள் 11:27க்கு மேலே பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதேமாரி இந்த கிராஃபில் பார்க்கும்போதும் 11:15க்கு மேலே கிராஸ் ஓவர் நடக்கிறது இந்த கிராஃப்லையும் தெரியுது. அதேமாரி இந்த சார்ட்டில் பார்க்கறதும் பாருங்கள் 11:15க்கு மேலே தான் புல் பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மூலிமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு சப் ப்ரோக்கர். நீங்கள் என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டூல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இது நம்ம ப்ராஃபிட் மார்ட்லேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக நமக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் செயின் அண்டு ஓஐ ஸ்டாட்டிக் அண்டு ட்ரெண்டிங் ஓஐ அண்டு புட் கால் ரேஷியோ அண்டு ஆப்ஷன் சார்ட்டு எல்லாமே நம்மளால் ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.